மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, திரு கே.என். நேரு அவர்கள், திருச்சி திருடன் என்று அழைக்கப்படுகின்ற திரு கே.என். நேரு அவர்களுடைய தம்பி திரு கே.என். ரவிச்சந்திரன் நினைக்கிறேன். அவருடைய ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படின்ற நிறுவனம் மட்டுமல்லாமல், அவருடைய வீடு, அது மட்டுமல்லாமல் 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அமலாக்கத்துறை இன்றைக்கு ரெய்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் பேசுகின்ற இந்த தருவாயில் ரெய்டு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மகிழ்ச்சியான செய்தி தான். இதைத்தான் நான் ஏற்கனவே போன வாரத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று வந்ததிலிருந்து பல மாற்றங்கள் தமிழக அரசியலில் ஏற்பட போகிறது. அதற்கு அச்சாரமாகத்தான் அவர் சென்றார். அவர் போய் பார்த்தது தமிழக நலனுக்காகன்னு சொன்னார் இல்லையா? அதில் இவை எல்லாமே அடங்கிடும். அது என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் 10 அமைச்சர்களுக்கு எதிரான அத்தனை ஆவணங்களையும் அவர் சமர்ப்பித்திருக்கிறார். அந்த ஆவணங்களை வைத்து துறை வாரியாக அவர்கள் துளைத்தெடுக்கப் போகிறார்கள் அப்படின்றது தான். இந்த ஆவணங்களை அவர் கொடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்க, உண்மையிலேயே பாரதிய ஜனதா தமிழகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால், மத்திய அரசாங்கம் கொண்டு வர திட்டங்கள் அதை கடந்து அவர்கள் செய்யக்கூடிய நன்மை என்னவாக இருக்கும் என்றால், இந்த திமுக கும்பலை ஓட ஓட விரட்டுவது. அது மட்டும் இல்லாமல் இவர்களை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்றால் 75 ஆண்டு காலமாக, அவர் சர்வசாதாரணமாக பேசும்போதே அவர் எல்லாத்தையும் சொல்கிறது என்னென்னா, தம்பி 75 ஆண்டு காலமாக இல்லாத அளவிற்கு இவங்க கொள்ளையடிச்சு வச்சுருக்கானுங்க, இன்னமும் கொள்ளையடிக்கிறானுங்க, அதாவது திறந்த நிலையில் கொள்ளையடிக்கிறானுங்க. இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது.